குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இது வந்து செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். சிம்பிள் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் வந்தது அப்படின்னா, அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் வரும், காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இப்போது சிம்பிள் சென்டென்ஸில் டியூ டு வந்தது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் வரும், அதை காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். டியூ டு ஹெவி ரெயின் த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அதோட மீனிங் பாருங்கள். டியூ டு அப்படின்னா காரணமாக, ரெயின் நமக்கு தெரியும் மீனிங். டியூ டு ஹெவி ரெயின் அதிகமான மழையின் காரணமாக இந்த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? அப்போது இந்த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ், டியூ டு ஹெவி ரெயின் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். சரிங்களா? அப்போது டியூ டு ஹெவி ரெயின் த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன்ட், மழையின் காரணமாக, அதிகமான மழையின் காரணமாக மீட்டிங் தள்ளி வைக்கப்பட்டது. சரியா? அதை அப்படியே காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது டியூ டுக்கு பதிலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஆஸோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல். இப்போது ஆஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி, அதிகமாக மழை பெய்ததால் த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன். சரியா? மீனிங் புரியுதுங்களா? இப்போ அதே காம்பவுண்டை மாற்றும்போது என்ன பண்ணணும், இட் ரெயின்ட் ஹெவிலி, ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ். சரியா? இட் ரெயின்ட் ஹெவிலி, அதிகமான மழை பெய்தது. அண்டு சோனா மீனிங் என்ன, சென்டர் கன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அண்டு சோ அப்படின்னா அதனால் இந்த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன், மீட்டிங் வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா. இப்போது டியூ டு வந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஆஸ் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ஃப்ரண்ட்டில், காம்பவுண்டாக மாற்றும்போது அண்டு சோ அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டியூ டு அப்படிங்கிறத வேர்டு வந்தால் மட்டும்தான் ஆஸ் கொடுக்கணுமா சார் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். டியூ டுக்கு மட்டும் கிடையாது, ஓவிங் டு வந்தாலும், பிகாஸ் ஆஃப் வந்தாலும், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் வந்தாலும், ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு வந்தாலும், பீயிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், பை டிடென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஆஸ் அப்படிங்கிறத வச்சு தான் காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். சரிங்களா? ரைட். டியூ டுனாலும் காரணமாக தான் மீனிங், ஓவிங் டுனாலும் காரணமாக தான் மீனிங், பிகாஸ் ஆஃப்னாலும் காரணமாக தான், ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னாலும் காரணமாக தான். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது நான் ஆஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். ஆஸுக்கு பதிலாக சின்ஸும் கொடுக்கலாம், பிகாஸ் ஆஃபும் கொடுக்கலாம். காம்பவுண்டாக மாற்றும்போது ஸோ கொடுத்தும் மாற்றலாம், அண்டு ஸோ கொடுத்தும் மாற்றலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ஸ்பைட் ஆஃப் வந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும், காம்பவுண்டில் மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். செகண்ட் வீடியோவில், இந்த வீடியோவில் டியூ டு வந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும், காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேர்டு வீடியோவில் இன்ஃபினிட்டிவ் வச்சு வரும்போது, டு வச்சு வரும்போது காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும், காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ ஒன்று இருக்குது, ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. அதை வந்து தேர்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ தேர்டு வீடியோ வந்து பார்த்துட்டு கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் 2 மார்க் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.